உள்ளத்தினுடைய ஆழ்பொருளை அறிந்து கொள்வதற்காக நாம் இப்பொழுது இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே நாம் இரண்டாம் பிரகரணத்திலே வாக்கியம் 119 மிக அற்புதமாக ஒரு அர்த்தம் காட்டினார். 118 119 முதலான வாக்கியங்களினாலே பிராபகாந்தரத்திற்கு, அதாவது உபாயங்கள் எம்பெருமானை தவிர்த்து பிரபத்தியை தவிர்த்து மற்ற உபாயங்கள் எல்லாம் அவைகளெல்லாம் பிரபகாந்தரத்திற்கு காரணங்களை அவைகளெல்லாம் தள்ளத்தக்கவை என்று காரணத்தை கூறி வருகின்ற பிரகரணத்தை அனுபவித்துக் கொண்டு அதிலே நாம் அனுபவிக்க வேண்டியது வாக்கியம் 120வது வாக்கியம். மற்ற உபாயங்கள் ஆத்மஸ்வரூபத்தை அழிப்பவையாகையால், அதாவது கீழே சொன்னோம் அல்லவா, இந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபத்திற்கு விரோதம் அஞ்ஞான அசக்திகள் என்று ஞான சக்திகளுக்கு முரண்பட்டவை என்றும் அத்தியந்த பரதந்திரனான இருக்கக்கூடிய சொரூபத்தை உடைய இந்த ஆத்மாவுக்கு இது விரோதம் என்றும் தன்முயற்சியிலே ஈடுபடுவது முதலானவைகள் எல்லாம் உபாயத்திற்கு, அதாவது ஸ்ரீயப்பதியான எம்பெருமானே உபாயம் என்றிருக்கிற நிலைக்கு முரண்பட்டவை என்று கீழே அனுபவித்து வந்தோம் அல்லவா. அதற்கு மேலே அது சொரூபத்தை அழிப்பதாகையாலே உண்டான குற்றங்களை பிரமாணங்களை காட்டி நிரூபிக்கிறார் இந்த வாக்கியத்தில். பிரமாணங்கள் யாருக்கு உண்டான பிரமாணங்கள், என்னென்ன குற்றங்கள் ஏற்படுவது என்பதை கீழே பிரமாணத்தோடு விவரித்து காட்டுகிறார். பிரமாணத்தில் வர்ததே மே மகத்பயம் எங்கையால பயஜனகம் ஆசுஜகா எங்கையாலே சோகஜனகம். இது வாக்கியம் 120. அதாவது காலேஷ்வபிஜ சர்வேஷு திக்ஷு சர்வாசு சாச்சுதா சரீரே ஜகதௌ சாபி வர்ததே மே மகத்பயம் என்று ஜிதந்தே ஸ்லோகத்திலே ஒரு ஸ்லோகம், ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலே ஒரு ஸ்லோகம். அடியார்களை நழுவ விடாதவனே எம்பெருமானே, எல்லா புண்ணியகாலங்களிலும் எல்லா திசைகளிலும் உள்ள புண்ணிய கஷேத்திரங்களிலும் தர்மசாதனமான சரீரத்திலும் சரீராந்தர கதியாலும் இவற்றில் உபாயம் என்னும் எண்ணம் உண்டாகி விடுமோ என்கிற பயம் அடியேனுக்கு உள்ளது. பிரார்த்திக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம். சுவாமி, அடியேனுக்கு ரொம்ப நாளா ஒரு பயம் உள்ளது. என்ன பயம் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக காட்டப்படுது. வர்ததேபே மகத் பயம், அதாவது பயமா இருக்கு. என்ன பயம்? எல்லா புண்ணிய காலங்களிலும் எல்லா திசைகளிலும் உள்ள புண்ணிய கஷேத்திரங்களிலும், அதாவது திவ்ய தேசங்களிலேயும் தர்ம சாதனமான சரீரத்திலும், அதாவது ஒரு தர்மத்தை பண்ணுவதற்கு சாதனமாக கருவியாக உபகரணமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்திலும் சரீராந்தர கதியிலும், இந்த சரீரத்தை விட்டு பிரிகின்ற பிறகு அதுக்கு ஏற்படுகின்ற 3 கதிகள் சொல்லப்படுகிறது அல்லவா. அச்சாதிகதி, தூமாதிகதி, யமாதிகதி என்று நாம் 3 வகையான கதிகள் சொல்லப்படுகின்றனவா. அந்த கதியிலும் இவற்றில் உபாயம் என்னும் எண்ணம், இவையெல்லாம் உபாயம் என்கிற எண்ணம் எனக்கு வந்து விடுமோ என்கிற மகத் பயம் என்று பெரிய பயம் அடியேனுக்கு உள்ளது என்கிறபடியே ஸ்லோகத்திலும் மற்ற உபாயங்களையும் அனுஷ்டிப்பதற்கு தகுதியுள்ள புண்ணிய காலமும் புண்ணிய தேசமும் நம்முடைய உடல் ஆகியவற்றை குறித்தும் கர்மயோகம் முதலான மற்ற உபாயங்களை குறித்தும் இவற்றில் இவை உபாயம் என்னும் பயம் உள்ளது என்கையாலும். இது மகத் பயம் என்கிற வரையில். அடுத்ததாக சர்வதர்மான் பரித்யஜ்யா 18வது அத்தியாயத்திலே 66வது ஸ்லோகத்திலே என்று தொடங்கும் கீதாச்சாரியன் கீதாசாரம் சரம ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட கர்மயோகம் முதலான உபாயங்களை குறித்து அர்ஜுனனுக்கு வருத்தம் உண்டாயிற்று. ஐயோ, இவ்வளவு கர்மகாரியங்கள் பண்ணணுமா? ஞான யோகம் பண்ணணும், கர்மயோகம் பண்ணணும், பக்தி யோகம் பண்ணணும், என்னால முடியுமா? எனக்கு அசக்தி இருக்கு, எனக்கு அஜ்ஞானம் இருக்கிறதே, ஞானம் இல்லையே, சக்தி இல்லையே, இவைகளெல்லாம் எதிர்க்கே நிற்பவர்களை எல்லாம் நான் எப்படி கொள்வேன்
என்று தயங்கி நின்றான் அல்லவா முதலிலே. அஸ்தான ஸ்நேகாருண்ய தர்மா தர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபந்தம் உத்தேசம் சாஸ்திராவதரணம் கிருதம் என்று அளவந்தார் கீதார்த்த சங்கரத்திலே காட்டுகிறார் அல்லவா. அதுபோலே இவனுக்கு பயம் உண்டாகிவிட்டது, சோகம் உண்டாகிவிட்டது, வருத்தம் உண்டான பிறகு பார்த்தான் எம்பெருமான். கவலை கொள்ளாதே அர்ஜுனா, மாமேகம் சரணம் பிரஜா, என்னை ஒருவனையே உபாயமாக பற்றுவா என்று தானே சொரூபத்துக்கு தகுந்த உபாயம், நானே உபாயம் என்று உபதேசித்து அதற்கு பிறகு மா சுஜகா இரண்டு வார்த்தை வந்திருக்கு. வந்ததே மகத்பயம் என்கிறதாலே இந்த புண்ணியத்துல மா சுஜகா என்கையாலே சோக ஜனகம் மா சுஜகா வருந்தாதே என்று கூறி அர்ஜுனுடைய வருத்தத்தை போக்குகையாலும் ஜீவாத்மாவின் அத்தியந்த பரதந்த சொரூபத்தோடு முரண்பட்ட மற்ற உபாயங்கள் அறிவாளிகளுக்கு பயத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்கும் என்று கருத்து. இரண்டு ஏற்படுகிறது யாருக்கு? அறிவாளிகளுக்கு. அதாவது மற்ற உபாயங்கள் அல்ல என்றும் பிரபத்தியே உபாயம் என்று இருக்கக்கூடிய அறிவுள்ளவர்களுக்கு. இந்த பிரபத்தியும் உபாயம் அல்ல என்பதை பின்னாடி காட்ட போறார், அது அப்புறம் பார்க்கலாம். இப்ப நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த மூன்றையும் ஒரு பக்கத்தில் நிறுத்திக்கலாம். யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முதலானவைகள் எல்லாம் உபாயமாகாது என்பதிலே ஒரு பயமும் வருத்தமும் ஏற்படும் என்று அப்படி முரண்பாட்டை அர்த்தத்தை ஏற்றுக்கொள்ளாத போது, நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்னேன்னா அதே மாதிரி அர்த்தத்தை ஏற்றுக்கொள்ளாத போது உண்டாகும் முரண்பாட்டை காட்டுகிறார் 121வது வாக்கியத்திலே. இப்படி கொள்ளாத போது ஏதல் பிரவிருத்தியில் பிராயச்சித்த விதி கூடாது. இப்படி கொள்ளாத போது எப்படி என்றது மற்ற உபாயங்கள் ஆத்மஸ்வரூபத்தை அழிக்கக்கூடியவை என்று கொள்ளாத போது, மற்ற சுரூபங்கள் மற்ற உபாயங்கள்லாம் இருக்கணும், அவைகளெல்லாம் ஆத்மஸ்வரூபத்தை அழிக்கக்கூடியவை என்று கொள்ளாத போது என்று கருத்துடையது. ஏதத் பிரவிருத்தியில் பிராயச்சித்த விதி கூடாது என்றது. சகிருதே வகி சாஸ்திரார்த்தாத் கிருதோயம் தாரயன் நரம் உபாயாபாய சம்யோகே நித்யாஹீயதே அனயா அபாய சம்ப்ளப்வே சத்யஹ பிராயச்சித்தம் சமாச்சரேத் பிராயச்சித்ரியம் சாஸ்த்ரம் யக் புனಃசரணம் பிரஜேத் உபாயானாம் உபாயத்வத் ஸ்ரீஹாரே அப்யதே தேவகி என்று லக்ஷ்மி தந்திரத்திலே ஒரு அற்புதமான பிரமாணம் கீழே சொன்னதற்கு பிரமாணம் காட்டுகிறார். அதாவது இது கர்மஞான பக்திகள் எல்லாம் உபாயம் அல்ல, அதனாலே பயம் ஏற்படுகிறது, அதனாலே வருத்தம் ஏற்படுகிறது என்பதற்கு பிரமாணங்கள் காட்டி கொண்டு வருகின்ற பிரகரணம் அல்லவா. சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட சரணாகதி ஒரு முறை அனுஷ்டித்தாலே ஜீவாத்மாவை உய்விக்க கூடியது. இதெல்லாம் சாஸ்திர ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள். பிரபன்னனுக்கு மற்ற உபாயங்களில் தொடர்போ அபாயங்கள் எனப்படும். தீய செயல்களில் தொடர்போ விளைந்தால் பிரபத்தி நிஷ்டை நழுவிவிடும். புண்ணிய செயல்களின் தொடர்பு விளைந்தால் உடனே அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். 2 பிராயச்சித்தமாவது மறுபடியும் சரணமடைவதே ஆகும். ஒரு வாட்டி சரணாகதி, 2வது வாட்டி சரணாகதின்னு சில பேர் சொல்றோம். அப்படி இந்த முதல் வாட்டி சரணாகதி பண்ணிட்டு தப்பு பண்ணினா மீண்டும் என்ன பண்ணும்? அதுக்கு பிராயச்சித்த விதி என்ன? மீண்டும் சரணாகதி பண்ணும். அந்த சரணாகதி கூடாது என்றும் பிரபன்னான மற்ற உபாயங்களை அவை உபாயங்கள் என்றும் எண்ணத்துடன் அனுஷ்டித்தாலும் உடனே இந்த பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். மறுபடி சரணாகதி அடைவதாவது முன்பு செய்த சரணாகதியை நினைப்பதே ஆகும். 2வது வாட்டி திரும்பி சரணாகதி பண்ணணும்னா ஏற்கனவே சரணாகதி பண்ணினதை நினைப்பதே ஆகும். அதுதான் பிராயச்சித்த விதி, மீண்டும் செய்வதல்ல என்பது
பிள்ளலோகாச்சாரியாருடைய திருவுள்ளம் சாஸ்திர பிரமாணமாகும் என்று சரணமடைந்தவனுக்கு கவனக்குறைவாலே மற்ற உபாயங்களுடைய அனுஷ்டானம் ஏற்பட்டால் தீய செயல்களை செய்தால் மறுபடியும் சரணாகதியை பிராயச்சித்தமாக அனுஷ்டிப்பது போல பிராயச்சித்தமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று விதித்திருப்பது பொருந்தாதது என்று கருத்து. அதாவது மறுபடியும் பிரபத்தி செய்வதாவது உன் செய்த சரணாகதியை நினைப்பதே ஆகும். மற்றபடி சரணாகதியை மீண்டும் ஒருமுறை அனுஷ்டித்தால் அன்று என்பது பிள்ளலோகாச்சாரியாருடைய திருவுள்ளம். அதாவது இந்த பிரமாண பிரகாரம். அதற்கு மேலே இப்படி ஆத்மஸ்வரூபத்தை அழிக்கக்கூடிய மற்ற உபாயங்களின் தொடர்பு பிரபன்னனுக்கு விளைவது மிகவும் தாழ்ந்தது. ஒரு பிரபன்னனுக்கு இவைகள் விளைவது மிகவும் தாழ்ந்தது என்பதை தலை சிறந்த ஆச்சாரியரான தலை சிறந்தவரான அதைத்தான் சுவாமி காட்டுறார் உபதேசத்திரமால. தெள்ளாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான். திருக்குறுகை பிரான் பிள்ளான் அதாவது திருவாய்மொழிக்கு முதலிலே எம்பெருமானாருடைய நியமனமடியாக 6000 படி என்கிற வியாக்கியானத்தை அருளியவர் யார்? திருக்குறுகை பிரான் பிள்ளான். அவருடைய விசேஷனம் எது அப்படின்றால் தெள்ளாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான். எம்பெருமானுடைய கடாட்சம் ராமானுடைய கடாட்சமும் பகவத் விஷயத்திலேயும் பாகவத விஷயத்திலேயும் ஆச்சார விஷயத்திலேயும் தெள்ள தெளிவான ஞானத்தை உடையவர். தெள்ளாரும் ஞானம். இது தெள்ளார் என்பதற்கு தெளிந்த அறிவை உடையவர்கள் என்று அர்த்தம். இதைத்தான் சுவாமி நாச்சியார் திருமண ஆண்டாள் காட்டுறார். தெள்ளியார் பலர் கைதொழும். இது திருமங்கையாழ்வார் காட்டுறார். தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாறிடம் சோலை மணாளனார். நாச்சியார் திருமொழி. ஆக இந்த தெள்ளியார் சுவாமி ராமாசுந்தர அமுதனார் காட்டு. அதாவது இந்த இப்ப எம்பெருமானை பரவுபவர்கள் எம்பெருமானை தொழுவர்கள் நல்ல சுத்தமான ஞானத்தை உடையவர்கள், தெள்ளியவர்கள், தெளிந்த ஞானத்தை உடையவர்கள். தெள்ளியார் அது மாதிரி பலர் கைதொழும் தேவனார். அதுக்கப்புறம் தெள்ளியதானம் பிள்ளை செப்பனெறி தன்னை. தெள்ளியதானம் பிள்ளை நல்ல சிறந்த நல்ல ஞானமுடைய, அதாவது குற்றங்கள் ஏதும் இல்லாமல் சுத்த ஸ்படிகமாக கள்ளத் தெளிவான ஞானத்தை உடையவரான சுவாமி நம்பிள்ளை. அப்படிப்பட்ட திருக்குறுகை பிரான் பிள்ளாருடைய வசனத்தாலே காட்டுகிறார் இந்த வாக்கியத்திலே. இங்கே நம்முடைய பூர்வாச்சார் இது வசனபூஷணம் அல்லவா? என்ன அர்த்தம்? பல முன்னோர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் எடுத்து கோர்த்து ஒரு மாலையாக நாம் அணிந்து கொள்வதற்கு மாலையாக தந்திருக்கிறார் சுவாமி பிள்ளலோகாச்சாரியார் என்பதுதானே நாம் முதலிலே அனுபவித்து வருகிறோம். அப்படி திருக்குறுகை பிரான் பிள்ளானுடைய வார்த்தையை இவ்விடத்திலே அனுபவிப்பது என்று காட்டுகிறார். திருக்குறுகை பிரான் பிள்ளான் பணிக்கும் சூத்திரம் வாக்கியம் 122. திருக்குறுகை பிரான் பிள்ளான் பணிக்கும்படி மதிராவிந்த மிஸ்ரமான பாத கும்பமய கும்பகத தீர்த்த சரீரம் போல அகங்கார மிஸ்ரமான உபாயாந்தரம். அதாவது திருக்குறுகை பிரான் பிள்ளான் மிகவும் பெருமை பெற்றவர், அனைத்தும் அறிந்தவரான, எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தவரான எம்பெருமானார் திருவடிகளிலே கைங்கரியம் செய்து அவரால் மிகவும் விருப்பப்பட்டவர், விரும்பப்பட்டவர். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து அவற்றில் உறுதி பூண்டவராகையாலே மிகவும் நம்பத்தக்க ஆச்சாரியர் ஆவார். ஒரு வார்த்தைகள் சொன்னா அவர் நம்ப தகுந்தவரா இருக்கு. நம்பத்தகுந்த வாக்குகளை உதிர்ப்பதாக இருக்க வேண்டும். அவரை முதலிலே நம்ப வேண்டும் அல்லவா? அந்த மாதிரி நம்பத்தகுந்தவர். இதற்கு சம்ஸ்கிருத ஆப்த தமர். நம்முடைய நன்மையிலேயே நம்முடைய நன்மைகளிலேயே எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு ஈடுபாட்டோடு உகந்து இருப்பவர் என்று அர்த்தம்.
விஸ்வசிக்க தகுந்தவர், நம்ப தகுந்தவர். அப்படி பணிக்கும்படி இந்த வார்த்தை வியாக்கியானங்களிலே, அதாவது திருவாய்மொழி வியாக்கியானங்களிலே பல இடங்களிலே காட்டப்படுகிறது. பணிக்கும்படி அருளி செய்யும் வகை. இப்படி அருளுவார் திருக்கூரைக்கு அதாவது திருமாலை ஆண்டான் பணிக்கும்படி, ஆளவந்தார் பணிக்கும்படி என்று பணிக்கும்படி அவர் இப்படி திருவுள்ள பற்றுவார் அல்லது இப்படி சொல்லியிருப்பார் என்று அவர் சொன்ன வார்த்தையை எடுத்து இந்த வியாக்கியாதா சொல்லுவது. அவர் படித்ததாக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திருவாய்மொழியில முதல் பாசுரம், எம்பெருமான் திருவாய்மொழியில முதல் பாசுரம் உயர்வர உயர்நல என்கிற பாசுரத்திலே கடைசி வரியிலே ஆழ்வார் என்ன சொல்றார்? மலரடி, அதாவது எம்பெருமானுடைய திருவடி தொழுது எழு என் மனனே, துயரறு சுடரடி தொழுது எழு என் மனனே என்கிறார் ஆழ்வார். துயரறு சுடரடி, என்னுடைய துன்பங்களை எல்லாம் தீர்த்து, அதாவது எம்பெருமானை கிட்டவானும் அனுபவிக்கவானும் என்று பல நாள் இழந்திருந்த நான் அந்த துன்பங்களை நீக்கி எம்பெருமானோடு சேர பெற்றேன் என்று அவருடைய திருவடிகளை சரணாகதி செய்தேன். ஏ மனமே நீயும் தொழுதழு என்று மனதிற்கு இசைவாக சொல்லுவதாக பூர்வர்கள் நியமித்தார்கள் அர்த்தம். சுவாமி எம்பெருமானார் என்ன பண்ணார்? இதை கேட்டு இது நன்னாதான் இருக்கு, ஆனாலும் எம்பெருமான் ஆழ்வாரை பெற்ற பிறகுதான் தன் துயர் தீர்ந்தான். துயர் அரிசுடரடி, தன்னுடைய துயர் தீர்ந்தான். இப்படி ஒரு ஆத்மா ஞானித்து ஆத்மைவமே மதம் என்று கீதையில சொன்னமே, அப்படி ஒரு ஆத்மா நமக்கு கிடைச்சிருக்க என்று பல நாட்கள் காத்திருந்தான். யாராவது ஒரு அடியார் கிடைப்பாரா என்று எதிர்பார்த்திருந்த எம்பெருமானுக்கு ஆழ்வார் கிடைத்தார். தன்னுடைய துயர் தீர்ந்தான் எம்பெருமான். இப்ப இதுக்கு பேரு நிர்வாகம்னு சொல்லலாம், இதுக்கு பேரு பணிக்கும்படி என்று எம்பெருமானார் படிக்கும்படி என்று சொல்லுவோம். அப்ப படிக்கும்படினா திருக்குறை பிரான் பிள்ளான் சொன்னது. மதிரையாவது, மதிரை என்ன அழகான தமிழ் சேர்த்து சம்ஸ்கிருதம், அதாவது மணிப்பிரவாளம் நம்ம சொல்றோம். அது எவ்வளவு சுகமா இருக்கும் தெரியுமா? மதிரா பிந்து, மதிரை அப்படின்னால் மிகவும் தாழ்ந்த பொருளாய், மிகவும் தாழ்ந்த பொருளுக்கு மதிரைன்னு பேர். அது தான் சிறிது கலந்தாலும் மற்ற பொருள்களையும் தாழ்ந்ததாக ஆக்கிவிடும். மிகவும் தாழ்ந்த ஒரு பொருள் மற்ற உயர்ந்த பொருளோடு சேர்ந்த பொழுது இந்த தாழ்ந்த பொருள் உயர்ந்த பொருளாக ஆகாது. இந்த தாழ்ந்த பொருள் உயர்ந்த பொருளையும் தாழ்த்தி விடும். அதாவது கண்ணின் மிகச்சிறிய திவலை என்று காட்டும். அதற்கு கல்லின் மிக சிறிய திவலை, கல் இருக்கணும் பணங்கல்லு என்னோ சொல்லிட்டுகளே, அதுல ஒரு செம்பு நிறைய தங்க பாத்திரத்துல பால் வைத்திருந்தாலும் அந்த பாலிலே ஒரு சிறு துளி கள்ளு கலந்ததானால் என்ன ஆகும்? அந்த பால் முழுக்க கல்லாகி விடும் அல்லவா, தீமையாகி விடும் அல்லவா? அது போலே ஆக இப்படி மதிரையாகவது. அதற்கு மேலே அகங்கார மிஸ்ரமாக, மதிரையை கள்ளை அகங்காரத்துக்கு திட்டமாக சொன்னது அது மிக தாழ்ந்தது என்பதும், அதில் சிறிது சேர்ந்தாலும் மற்ற பொருளை தன்னை போலே தாழ்த்ததாகி விடும் என்று விளங்குகிறது. தாத கும்பமாவது, தாத கும்பம் தங்கத்தினாலே செய்யப்பட்ட குடம், தாத கும்பமய தீர்த்தம், தாத கும்பமய கும்பம் ரெண்டு எடுத்துதான். தாத கும்பமயம் கும்பம், அதாவது தங்கமயமான தங்கமே முழுமையாக இருக்கக்கூடிய குடம். அந்த கும்பமானது பித்தளை போன்ற உலோகங்களால் செய்யப்பட்டு தங்கம் வெறும் மேல் பூச்சே இராமல் தங்கத்தாலேயே செய்யப்பட்ட குடம் என்று பொருளுடைய. அந்த மாதிரி ஒரு பொருள் செய்ய முடியுமான்னா செய்து பார்க்கலாம். செம்பு முதலானவைகள் கலந்தால்தான் தங்கம் நீட்டி அதை சுருக்கி அதை முறுக்கி அதெல்லாம் பண்ண முடியும். ஆகையினாலேதான் 80% கோல்டு 20% பித்தளை அதெல்லாம் செம்பெல்லாம் கலக்கலாம். தங்கமாக ஆபரணமாக ஆவதற்கு இவைகள்லாம் செய்யலாம்.
ஆனால் கட்டி தங்கமாக இருந்தால் அது ஆபரணத்திற்கு ஆகாது. அப்போ அது போலே இங்க பாத்திரம் சுத்தமானது என்று காட்டப்படும். சுத்தமான பாத்திரம் எது? தங்கமே வடிவான தங்கத்தினாலே செய்யப்பட்ட கும்பம். கும்பம்னா பாத்திரம், குடம் வச்சுக்கணும். அப்படி அதற்குள்ளே கும்பமய தீர்த்த சலிலம், அந்த குடத்தில் உள்ள நீரும் சாத கும்பமய தீர்த்த சலிலம். சலிலம், சலிலம்னா பூர்த்தியார், தீர்த்தம் பூர்த்தியார். எதுல? தங்கமயமான குடத்திலே தீர்த்தம் பூர்த்தியா இருக்கு. அதுவும் என்ன மாதிரி தீர்த்தம்? காவேரி, கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள் சுத்தமா நிரம்பியிருக்கு. இப்ப குடமும் அதை தாங்கி இருக்கிற பாத்திரமும் சுத்தம், அதிலே இருக்கக்கூடிய தீர்த்தமும் சுத்தம். ஆனால் அதிலே உள்ள நீரும் பரிசுத்தம். அதுபோல அகங்கார மிஸ்ரமான உபாயாந்தரம். அந்த திருஷ்டாந்தத்தை எப்படி இந்த தங்கமயமான குடத்திலே சுத்தமான பரிசுத்தமான தீர்த்தத்திலே ஒரு சொட்டு கல்லை கலந்தால் அது எப்படி ஆகிவிடுமோ, தாழ்ந்ததாகி விடுமோ, அது போலே உதாரணத்திற்போலே இங்க பாத்திர சுத்தி, அதிலுள்ள பதாந்தரத்தின் சுத்தியும் சொல்ல வேண்டும். அதாவது நிர்வாணமய ஏவயாத்மா ஞானமயோ அமரஹா துக்காஜானமய தர்மா பிரகதேருணாத்மனஹா என்பது விஷ்ணு புராணத்திலே காட்டப்படுகின்ற ஒரு ஸ்லோகம். இந்த ஜீவாத்மா குற்றமற்றவனாய் ஞானஸ்வரூபியாய் இன்பமாய் இருப்பவன். அதாவது தங்க குடம் போலே. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய துன்பம், அறிவின்மை முதலானவைகள் சரீரத்தின் தன்மைகளே ஒழிய ஆத்மாவினுடையது அல்ல என்கிறபடியே இயற்கையில் குற்றமற்றவனாகையாலும் எம்பெருமானுக்கே ஆட்பட்டவனாகையாலும் தூயபவனாக ஒன்றோ பக்தியின் இருப்பிடமான ஜீவாத்மா இருக்கிறது. இதில் இருக்கும் பக்தி யோகம் எம்பெருமானை பற்றியதே ஆகையாலே பரிசுத்தமாக இருக்கு. இப்போ இந்த ஆத்மா பக்தியாக இருக்கிறது, அதற்குள்ளே இருக்கக்கூடிய பக்தி யோகம் இருக்கிறதே, அது சுத்தமான தீர்த்தம் போல இருக்கு. எப்படி? தங்கமயமான குடத்திலே பரிசுத்தமான தீர்த்தம் இருப்பது போல. அதிலே இந்த கள் என்கிற ஒரு துளி கள் சேர்ந்தால் அது எப்படி அசுத்தமாகி விடுகிறதோ அதுபோலே இவ்விடத்திலே தன்முயற்சியாகிற அகங்காரம் சேர்ந்திராமல் இருந்தால் பக்தி யோகத்திற்கு ஒரு குறையும் சொல்லலாகாது. ஆனால் இது கலந்து விட்டால் அந்த பக்தி யோகம் அகங்கார மிஸ்ரம். மிஸ்ரம் என்றால் கலந்திருத்தல். அகங்கார மிஸ்ரம் அப்படின்னா அகங்காரம் என்கிற விஷயம் கலந்து விடுகிறது, நச்சு விஷம் கலந்து விடுகிறது. ஆகையாலே இவ்வளவால் சொல்லப்பட்டது. ஆக தங்க பாத்திரத்தில் இருக்கும் ஜலம் பரிசுத்த ஜலம், பரிசுத்த சுத்தியை உடையதாய் தானும் பரிசுத்தமாய் இருக்கிறது. சிறிது கல் சேர்த்திருக்கையாலே தாழ்ந்ததாகவும் ஆகிறது. இது ஒரு உதாரணம். எப்பொழுதுமே ஒன்றை சொல்வதாக இருந்தால் மற்றொன்றை விளக்குவதற்கு ஒன்றை சொல்லி ஒன்றை விளக்குவது. ஒன்றாவது தெரிந்த விஷயத்தை சொல்லி தெரியாத விஷயத்தை தெளிவுபடுத்துவது. அதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய வேர். அதாவது தெரியாத விஷயம் ஒன்று இருந்ததானால் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒன்னை காட்டி தெரிந்த பொருளை காட்டி தெரியாத பொருளை விளக்குவது. கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன் திருப்பாவேல. சூரியனை பார்த்துருக்கோம், சந்திரனை பார்த்துருக்கோம், ஆனால் எம்பெருமானுடைய முகம் நமக்கு தெரியாது. கதிர்மதியம் போல் முகத்தான். அப்ப எம்பெருமானுடைய முகத்திற்கு, திருமுக மண்டலத்திற்கு இது ஒரு உபமானமாக சொல்லப்பட்டதே தவிர உபமானமே. அதாவது உபமானம் என்றால் ஒன்றை சொல்வதற்கு ஒன்றை மற்றொன்று பயன்படுவதற்கு உபமானம் என்று பெயர். இந்த போல் என்பது ஓமை உருபு என்று அர்த்தம்.
இப்படி இயற்கையாய் குற்றமற்றது முதலான தன்மைகளாலே இனிமையாயிருக்கும் ஜீவாத்மாவில் உள்ளதாய் எம்பெருமானை பற்றியதாகையாலே அந்த பக்தியும் இனியதாயிருந்த போதிலும் தன்முயற்சியினால் உண்டான அகங்காரம் கலந்திருக்கையாலே அறிவாளிகள் ஏற்றுக்கொள்ளாதபடி தாழ்ந்ததாயிருக்கும் என்று தேறுகிறது. பணிக்கும்படி என்று சொல்லுக்கு பொருத்தமாக இந்த வாக்கியத்தின் முடிவில் என்று ஒரு வார்த்தையை சேர்த்து கொள்ள வேண்டும். அதாவது திருக்குறுகை பிரான் பிள்ளான் சொன்ன திருஷ்டாந்தம் எது? மதிராபிந்து மிஸ்ரமான சாத கும்பமய சைத்த சரீரம் போலே அகங்கார மிஸ்ரமாகையாலே என்று திருக்குறுகை பிரான் பிள்ளான் பணிக்கும் படி என்று நாம் ஒரு வார்த்தை அத்தியாகாரம் பண்ணிக்கொள்ள வேணும். மேலும் இந்த பக்தி யோகத்தை பெறுகின்ற பயனுக்கு ஒத்தி இராம். இப்போ ஒரே வரிசையா ஒன்னா கழிச்சுட்டே வரார். நன்னா கவனிக்கணும். நன்னா கவனிச்சுட்டு வருவேன்னு நினைக்கிறேன். கீழே ஒன்னா கழிச்சுட்டே வரார். கர்மஞான பக்தி யோகங்கள் இவைகள் ஸ்வரூபத்திற்கு விரோதம், முரண்பட்டவை, அசக்தி, அஜானம் முதலான காரணங்களை எல்லாம் பிராபகாந்தர பரித்தியாக ஏது காரணங்களோட சொல்லிட்டு வரார் இந்த அதிகரணத்துல. அதுல ஒன்னா தள்ளிட்டே வராரோனும். அதிலே இப்போ பலனிலே அடைய போகின்ற பலன், அந்த பலனிலேயும் ஒத்தீராமை. மேலும் இந்த பக்தி யோகத்துக்கு பெறுகின்ற பயனுக்கு ஒத்தாயிராமை, பயனுக்கு ஒத்ததா இருக்காது என்ற குற்றமும் உண்டு என்கிற வாக்கியம் 123. ரத்னத்துக்கு பலகரை போலேயும் ராஜ்யத்துக்கு எலும்பிச்சம்பழம் போலேயும் பலத்துக்கு சதுரசமன்னு சமானமாகாது. எப்படி? ரத்னத்துக்கு பலகரை போலேயும் ராஜ்யத்துக்கு எலும்பிச்சம்பழம் போலேயும் பலத்துக்கு சதுரசமன்னு, அதாவது பலத்துக்கு ஒத்து வராது என்று அர்த்தம். அயல்நாடுகளில் சிலர் பலகரை எனப்படும் கிளிஞ்சல், அந்த கிளிஞ்சலை ஆபரணமாக பூணும் வழக்கம் உண்டு. பல நாட்டில் அந்த ஆதிகுடிவாசிகள்னு சொல்லல, அவளுக்கெல்லாம் எது அந்த கிளிஞ்சலை எடுத்து ஆபரணமாக பண்ணிப்பான். பலகரை எனப்படும், பலகரை என்பதற்கு அழகான தமிழ், என்ன அழகான வார்த்தை தமிழ், பலகரை. அதுக்கு பேர் என்ன? கிளிஞ்சல். அந்த கிளிஞ்சல்களை ஆபரணமாக பூணும் வழக்கம் உண்டு. அவர்கள் நம் நாட்டுக்கு வந்து அந்த பலகரையை பெற்று கொண்டு அதற்கு விலையாக ரத்னத்தை கொடுப்பார்கள். அவா ஊர்லேருந்து விலை மதிப்பற்ற, அவா ஊரில் அது விலை மதிப்பு, நம்ம ஊரில் அது விலை மதிப்பற்றது. ஆனால் அவர்கள் விலை மதிப்பற்ற கிளிஞ்சல்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு விலை மதிப்புடைய ரத்னங்களை பெற்று செல்வார்கள். அந்த காலத்தில் வியாபாரங்கள் அப்படி இருந்தது. அண்டை நாடுகளோட கொண்டு கொடுக்கல் வியாபாரம்னு சொல்லுவாள், பண்டமாற்று முறை அப்படி சொல்லுவாள். அதே மாதிரி அங்கேருந்து கொண்டு வந்து கொடுப்பா, இங்கேருந்து கொண்டு போவாள். அப்போ அங்கேருந்து கொண்டு வருகின்ற பொருளினுடைய மதிப்பு அவர்களுக்கு உயர்ந்தது, ஆனால் நமக்கு அது தாழ்ந்தது. ரத்தனம் ஏதாவது உயர்ந்த பொருள் ரத்தனம் நம்மகிட்ட இருக்கிறதுனாலே அவளுக்கு ரத்தனம் சரிசமமானது என்று கொள்ளவன். அப்படி ரத்னத்துக்கு பலகரை கொடுப்பாரை போலேயும் அதற்கு மேலே வண்ணம் மிகுந்த அரசர்களிடம் வந்து சிலர் அவர்களும் அரசாளும் பகுதி ஒன்றை பெற வேண்டும் என்று ஓர் எலும்பிச்சம்பழத்தை கொண்டு நண்பராக்கி கொள்வர். அந்த காலத்துலாம் ஒரு ராஜா, இப்போ கூட சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒரு ஆச்சாரியனையோ ஒரு தம்பதிகளையோ ஒரு பதிபத்னிகளையோ இவர்களை பார்க்க போகும் பொழுது, குழந்தைகளையோ 4 பேர் சொல்றது சாஸ்திரம். அதாவது குழந்தைகளை பார்க்கும் போதோ முதல்ல பார்க்க போகிறோம், அந்த இடத்துல குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குழந்தைகளை பார்க்கும் பொழுதோ, வயதான தம்பதிகளை பார்க்கும் பொழுதோ, அதற்கு பிறகு அல்லது தம்பதிகளை பார்க்கும் பொழுதோ, அதற்கு பிறகு ஆச்சாரியனை பார்க்கும் பொழுதோ வெறும் கையோடு போகக்கூடாது என்பது சாஸ்திரம். நம்மால முடிஞ்சது எதுவோ
எது முடியுமோ அந்த சக்திக்கு ஏற்றாற் போல வாங்கி கொண்டுதான் எம்பெருமானை, இது ஐந்தாவதாக எம்பெருமானை சேர்த்துக்கணும். ஆச்சாரியர்கள் எம்பெருமான் இந்த எவாளெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணணும், ஏதான் உனக்கு கையில் எடுத்துட்டு போகணும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாளாம், ராஜாவை புகழ்ந்து பாட வருபவர்கள் ராஜாவை பார்ப்பது வெறுங்கையோடு பார்க்கக்கூடாது என்பதற்காக ஒரு எலும்பிச்சம்பழத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து பாட்டு பாடி பரிசில் விடுவார்கள். அப்போ என்ன சொல்லுவா ராஜா, இந்த அதுக்கு மேற்கால இருக்கிற நிலத்தை நீ எடுத்துக்கோ, அவனுக்கு கொடு, மந்திரியாரு என்று அவனுக்கு கொடு என்று பட்டயம் செய்வார்கள் அல்லவா. அப்போ அவன் பெறுகின்ற நிலம் மதிப்பு பெற்றது, அவன் கொடுக்கக்கூடிய பொருள் மதிப்பற்றது. எலுமிச்சம்பழம் அங்கே எப்படி பலகரை கிழிஞ்சலும் ரத்னமும் பெற்று செல்வார்களோ அதுபோல இங்கே எலுமிச்சம்பழமும் ராஜாக்களும் ராஜாக்களை பாடி பரிசில் பெற்று ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அதை பெற்று செல்வார்கள். அவளோடு பழகி அந்த நட்பு மிகுதியாலே அரசு அவர்களை ஆளும் ராஜ்யத்தின் ஒரு பகுதியையே பெற்று செல்வார்கள். இந்த இடங்களில் பெருவிலையுடைய ரத்னத்துக்கும் பெரும் செல்வமான அரசுக்கும் முறையே பலகரை என்னும் கிழிஞ்சலும் எலும்பிச்சம்பழமும் விலையாக மாட்டா, சதுர்சமாக மாட்டா, சமமாக மாட்டாது. அது போலவே எப்பவுமே ஒரு உதாரணம் சொன்னா அது போலவேன்னு ஒன்று வரணும். அது போலவே புருஷஸ்ய பரப்பார்த்த பக்தியாரப்யஸ்வனன்யா, இது கீதையில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த பரமபுருஷன், அது பரபிரம்ம பரமாத்மா, வேறொன்றையும் பயனாக விரும்பாத பக்தியினாலே அடையத்தக்கவன். அவன்கிட்ட போனால் அவன் தரக்கூடிய மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு நம்ம கொண்டு போகிறது எது? ஒன்றும் இல்லை, ஒரு பக்தி. அந்த அவன் மேலே இருக்க காட்டக்கூடிய அன்பு, அந்த அன்பு இருந்தால் போதும், அவன் மோட்ச சாம்ராஜ்யத்தையே கொடுக்கிறான். அப்போ அந்த மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு இந்த பக்தி சதுர்சமான்னு. அதுபோல பக்தியாதொனன்யா சக்யா அகமேவம் விதோர்ஜுனா ஞாதும் திரட்டும் ச சத்வேன பிரவேட்டும் ச பந்தம். இதுவும் கீதையை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்லோகம். எதிரிகளை தவிக்கச் செய்யும் அர்ஜுனனே, நான் ஸ்வயம் பிரயோஜன பக்தியாலே இவ்வண்ணமாக உள்ளபடி சாஸ்திரங்களால் அறிவதற்கும் காண்பதற்கும் அடைவதற்கும் கூடியவர் என்று சொல்லுகிறபடியே சேதனிடம் மிகவும் பக்தியை மிகவும் விரும்பியவனாய் மிகவும் வண்ணை மிக்கவனான பெருமான் சேதனிடம் பரம பக்தி மட்டுமே இருப்பதை கொண்டு மேலான பயனான மோட்சத்தை கொடுக்கும் இடத்திலும் இந்த பக்தி யோகமானது பெறுகின்ற பயனுக்கு தகுந்த சாதனம் அல்ல. அதாவது நாம் செய்கின்ற பக்தி மோட்ச சாம்ராஜ்யத்தை தருகின்ற எம்பெருமானோடு அவன் கொடுக்கக்கூடிய பயனோடு சமம் இல்லை என்று திருஷ்டாந்த முகேன காட்டுகிறார். அதாவது பலகரை போலேயும் எலும்பிச்சம்பழம் போலேயும் ஒரு கிளிஞ்சலை கொடுத்து ரத்னத்தை பெருமிடத்திற்கும் ஒரு எலும்பிச்சம்பழம் கொடுத்து ராஜ்யத்தை பெருமிடத்திற்கும் பக்தியை கொண்டு மோட்சத்தை பெருமிடத்திற்கும் ஒற்றுமை இல்லாமையாலே அந்த உதாரணமும் பொருந்தவில்லை. இந்த உதாரணம் எந்த உதாரணம்? எலும்பிச்சம்பழ உதாரணம், பலகர உதாரணம், பக்தி யோகம், இது கூட ஒரு உதாரண புரியத்துக்காக சொன்னேனே தவிர இந்த உதாரணம் பொருந்தவில்லை என்பதை விளக்குகிறார் வாக்கியம் 124. தான் தரித்திரனாகையாலே தனக்கு கொடுக்க வல்லது ஒன்றும் இல்லை, கொடுக்கலாவது ஒன்றும் இல்லை. அதாவது உதாரணத்தில் கிளிஞ்சலை கொடுப்பவனும் கொடுக்கக்கூடிய சுவாதந்திரியம் உடையவன். அவனுடைய சொத்து எது? கிளிஞ்சல் அவனுடைய சொத்து, சுவாதந்திரியம் உடையவன். அந்த சொத்தை எப்படி வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தக்கூடிய சாமர்த்தியமும் உபயோகப்படுத்தக்கூடிய சுதந்திரமும் உடையவன். அதுபோல எலும்பிச்சம்பழத்தை கொடுத்து அதை பெருமிடத்தில் ஆகிறது, அரசை பெருமிடத்தில் ஆகிறது. ஆகையாலே அங்கு அப்படி நடக்கலாம், இங்கு அப்படி அல்லாமல்
இங்கே எலுமிச்சம்பழமோ அல்லது கிளிஞ்சலோ என்னுடைய பொருள் அல்ல. இந்த ஆத்மா என்னுடையது அல்ல. யானே நீ என் உடைமையும் நீயே. யானே நீ, ஆத்மாவும் நீயே, என் உடைமையும் நீயே, இந்த ஆத்மாவை உடையவனும் நீயே. அதாவது என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லவன் என்று சொல்லும்படி கொடுப்பவனுடைய ஆத்மாவும் அவன் கொடுக்கும் பொருளும் எம்பெருமானுடையதுதானே. கொடுக்கும் சேதனனோ தன்னுடையது என்று சொல்லும்படி ஒரு சொத்துமில்லாதபடி கைமுதல் அற்றவன். இந்த ஆத்மா என்னது நினைச்சுண்டு நான் ஏதோ ஆத்மாவை எடுத்து எம்பெருமானுக்கு கொடுத்தார், ஆக ஆத்மாவும் அவனது தானே என்று அங்காராய்த்தார் ஆழ்வார் என்கிறார் நம்பிள்ள ஒரு இடத்துல. பிற்காலித்தார் யோஜனை பண்ணி பார்த்தாராம், இந்த ஆத்மாவை எடுத்து கொடுத்துடலான்னா. அடடா, பிற்காலித்தாரா பின்னோக்கி ஆராய்ந்தார். என்ன ஆராய்ந்தார்? ஐயோ தப்பான விஷயமே, இந்த ஆத்மாவும் அவனுடைய சொரூபம் அவனுடைய சொத்து தானே என்று எம்பெருமானுக்கு தான் கொடுக்கக்கூடியது ஒன்றுமில்லை என்று கருத்து என்று இந்த பிரகரணத்திலே கர்மஞான பக்தி யோகாதிகள் இவைகள் எல்லாம் பலத்துக்கு சதுரசமானவை, அதாவது பரஸ்வரூபத்துக்கு விரோதமானவை, ஸ்வஸ்வரூபமான சேஷத்துவத்துக்கும் பாரதந்திரியத்திற்கும் தன்முயற்சிக்கும் முதலானவர்களிலே ஈடுபடுவது விரோதமானவை என்று பலத்துக்கும் பொருந்தாது என்று இந்த கர்ம ஞான பக்தி யோகாதிகளை பிரபகாந்தரங்களை பரித்தியாகம் பண்ணுகின்ற காரணத்தை காட்டும்